மில்கி பாய், நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஷாதிகா, புகழ் சாப்பிட்டானா? சாப்பிட்டான்பா. அவன் அழுது அழுது டயர்டாகி படுத்துட்டான். ஹலோ என் செல்லம். எப்படியோ புகழ் சாப்பிட்டான்ல, அது போதும். ஹலோ மில்கி பாய், இங்க கொடுங்க. ஹலோ ஹலோ புகழ். ஹலோ புகழ், நான் அம்மா பேசுறேன்டா. புகழ், ஏன்டா பேச மாட்டேங்கிற? புகழ், என்னாச்சு புகழ்? புகழ், என்னாச்சுன்னு தெரியல. புகழ் பேச மாட்டேங்கிறான். ஒருவேளை அவங்க கிட்ட மாட்டிருப்பானோ? ஏனோ நீ சும்மா இருக்க மாட்டே. அப்படிலாம் எதுவும் இருக்காது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹலோ புகழ். நான் பாத்துக்கிறேன்பா. நீங்களும் அம்மாவும் கீழே போய் ரெஸ்ட் எடுங்க. அதான் சாதி குட்டியே சொல்லிட்டால, நம்ம கீழே போலாம் வாங்க. வா. புகழண்ணா, எந்திரிங்க எந்திரிங்க. அப்பா அம்மா போயிட்டாங்க. அம்மா, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன சாப்பிட சொல்லி எல்லாரும் வற்புறுத்துறாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு இங்க சாதிகா இருக்கல்ல, நான் சாப்பிட வைக்கிறேன்னு சொல்லி அவங்கள அனுப்பிட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கு போனை கொடுத்தா. அவ போன் கொடுத்தது இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஆனா அவங்க திடீர்னு வந்துட்டாங்க. அதனாலதான் நான் பேசாம அமைதியா படுத்துட்டேன். நான் என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன். பயப்படாதீங்கம்மா, நான் கூடிய சீக்கிரமே உங்ககிட்ட வந்துருவேம்மா. சரி புகழ், நீ சாப்பிடாம மட்டும் இருக்காத, சரியா? ஞாபகம் வச்சுக்க, முதல்ல நீ சாப்பிடணும். சரிம்மா, நான் சாப்பிடுறேன். நீங்களே சாப்பிடுங்கம்மா. பார்த்து பத்திரமா இரு. சரிம்மா, நான் வச்சிடுறேன். ம். புகழண்ணா, அம்மா கிட்ட பேசிட்டீங்கல்ல, இப்ப அவங்களும் சாப்பிடுவாங்க, நீங்களும் சாப்பிடுங்க, சரியா? இந்தாங்க. மாமா, இந்தாங்க ஃப்ரெஷ் ஜூஸ். கொடுங்க. சக்திக்கு கொடுங்க. சக்தி, அதான் புகழ்கிட்ட பேசிட்டேல்ல, ஜூஸை குடி. குடி சக்தி. சாதிகா, டயல் நம்பர்ல போயிட்டு நம்பரை டெலீட் பண்ணிடு, இல்லைன்னா உங்க அம்மா அப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. சரிண்ணா. டேப்லெட்ஸ்லாம் கரெக்ட்டா Excuse me, கொடுத்தீங்களா? sir. டாக்டர். எஸ் கம் இன். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், கோர்ட்ல இருந்து வரோம் சார். இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. யாருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்? இதோ இவங்களுக்கு தான் சார். கோர்ட் ஆர்டர் இருக்கா? இந்தாங்க சார், இருக்கு சார். ஓகே, உங்க 2 பேரோட ஆதார் கார்டு கொடுங்க. நாங்க டாக்டர். சிஸ்டர், இவங்க 2 பேருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருங்க. ஓகே டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ சார், ரிப்போர்ட் எப்போ கிடைக்கும்? ரிப்போர்ட் கிடைக்க 2 or 3 டேஸ் ஆகும். அது ஸ்ட்ரைட்டா கோர்ட்டுக்கு வந்துடும். உங்களுக்கும் தகவல் சொல்லிடுவாங்க. ஓகே சார். நர்ஸ், நீங்க லேபுக்கு கூட்டிட்டு ஓகே போங்க. டாக்டர், வாங்க சார்.
சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். ம். மிஸ்டர் சிவா ஆ? வாங்க. சரி சார், நீங்கள் கிளம்புங்க. ரிப்போர்ட் வந்ததும் உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. ம். மிஸ்டர் ஷாகுல் ஆ. வாங்க. ப்ரோ டெஸ்ட் முடிஞ்சதா? முடிச்சது. போலாமா? வாங்க போலாம். என்னாச்சு ப்ரோ? ஒரு நிமிஷம் இருடா. அவங்களுக்கு என்னதான் வேணும் கேட்டு போயிடுவோம். ம். ஓகே சார், நீங்கள் கிளம்புங்க. ப்ரோ வந்துட்டார். ஹலோ, நில்லுங்க. எங்க இருந்தோ வந்து நிம்மதியா இருக்கிற எங்க குடும்பத்துல தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க. சந்தோஷமா போயிட்டு இருக்கிற எங்க வாழ்க்கையில ஏன் இப்படி பிரச்சனை பண்றீங்க? உங்களுக்கு என்ன தாங்க வேணும்? எனக்கு என் பையன் புகழ் தான் வேணும். திரும்ப திரும்ப புகழ ஓன் பையன் சொல்லாத. அவன் ஏன் பையன்? அல்லாவோட அருளால டிஎன்ஏ ரிப்போர்ட் எனக்கு சாதகமாக தான் வரும். அப்போ தெரியும் யார் பையன். இந்த பார், எந்த சாமியை வேண்டுனாலும் புகழ் என் பையன் தான் வரும். ஏன்னா புகழ் என் பையன், அதான் உண்மை. ஓம் பையனா? இனிமே அப்படி நினைக்கிறதே நிறுத்திக்கோ. ரிப்போர்ட்ல என் பையன் தான் வரும். இனிமே உனக்கு அவன் மேல எந்த உரிமையும் இல்ல. உரிமை இல்லையா? இத்தனை வருஷம் புகழ பெத்து வளர்த்த என் சக்தி எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? பையன் இல்லைன்னு இத்தனை வருஷம் நான் பட்ட கஷ்டத்தை விட அவங்க ஒன்றும் பெருசா கஷ்டப்பட போறது இல்ல. இங்க பார், இத்தனை வருஷம் என் பையனை வளர்த்து ஆளாக்குனீங்கன்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் நீங்க என் சட்டையை பிடிச்சிருந்தாலும் சும்மா விடுறேன். நீங்க என்னதான் கத்தி கூச்சல் போட்டாலும் புகழ் என் பையன் தான். ஒரு தடவை அப்படி சொன்ன அவ்வளவுதான். நீ யாரா என் பையன் மேல உரிமை கொண்டாடுறதுக்கு? ஏய், அவன் என் பையன்டா. எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. இல்லடா ப்ரோ ப்ரோ என் பையன்டா. ப்ரோ வேணாம் ப்ரோ. எல்லா உரிமையும் எனக்கு தானே இருக்கு. சார் நிறுத்துங்க சார் முதல்ல. பெரிய இடத்த பசங்களா இருக்கீங்க, கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கோங்க. இது பப்ளிக் பிளேஸ், அதுவும் ஹாஸ்பிட்டல். இங்க நிறைய பேஷண்ட் இருக்காங்க. இப்படி நீங்க சண்டை போட்டா அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்காதா? தயவு செஞ்சு 2 பேரும் கிளம்புங்க சார். அதை அங்க சொல்லுங்க சார். பிரச்சனையை ஆரம்பிச்சதே அவன் தான் சார். ப்ளீஸ் சார், கோர்ட்ல தீர்ப்பு வர வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. வா ப்ரோ போலாம். போலாம் ப்ரோ. வா ப்ரோ. இருக்குடா உனக்கு. வா. சார் நீங்களும் கிளம்புங்க சார். புகழ்குட்டி, அப்பா உங்களுக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு எல்லாம் உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு என் அம்மா தான் வேணும். எது சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நான் தான் உங்க அப்பா, இவங்க தான் உங்க அம்மா. இனிமே நீ இங்கே தான் இருக்கணும் புகழ். முடியாது, நான் இங்க இருக்கவே மாட்டேன். நீங்க என் அப்பா அம்மா இல்ல. என் அம்மா பேர் சக்தி, என் அப்பா பேர் சிவா. இல்லடா செல்லம், அவங்க உன்னை கொஞ்ச நாள் வளர்த்தாங்க, அவ்வளவுதான். உன்னுடைய உண்மையான அப்பா அம்மா நாங்க தான். என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்க? புள்ளிக்கிட்ட சொல்லு. ஆமா புகழ், நாங்க தான் உன்னோட உண்மையான அம்மா அப்பா. இல்ல, நீங்க இல்ல. மில்கி மேன் தான் என்னோட அப்பா. நான் அவரு தான் அப்பான்னு கூப்பிடுவேன், வேற யாரையும் அப்பான்னு கூப்பிட மாட்டேன். சரி புகழ், உனக்கு எப்போ அப்பான்னு கூப்பிட தோணுதோ அப்போ கூப்பிடு. இந்த ஐஸ்கிரீமையாவது சாப்பிடுறா. எனக்கு வேண்டாம். செல்லம், இப்படிலாம் தட்டி விடக்கூடாது. உனக்காக தானே அப்பா ஆசை ஆசையா கொண்டு வந்திருக்காங்க. ஏதாவது சாப்பிடுறா. ஏங்க, நீங்க எல்லாத்தையும் வச்சுட்டு வாங்க, அவனே சாப்பிடுவான். இல்ல சுஷ்மா. நான் தான் சொல்றேன்ல, வாங்க.
நீ சாப்பிடு புகழ். வாங்க. வா. எங்க எங்க போறீங்க? என்ன விஷயம்? சாப்பிட்டு போயிடுங்களேன். இல்ல சுஷ்மா, எனக்கு மனசே சரியில்லை. சாப்பாடு வேணாம். எங்க உங்க குணம் அப்படியே உங்க பையனுக்கு இருக்கு. சாப்பிடலன்னா உடம்பு கெட்டு போயிடும். நான் சொல்றதுக்கு இல்லைங்க, வாங்க சாப்பிடலாம். சாதிகா வா, நீங்க வாங்க உட்காருங்க. இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். எங்க ஆ? எங்க போறீங்க? இல்ல புகழ பார்க்கலான்னு. ம். சாதிகா நீ போ. செக்யூரிட்டி இல்ல, எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். என்ன கதவு திறந்திருக்கு? புகழ், 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 எங்கடா போற? புகழ். என்னங்க என்னாச்சு? புகழ காணோம் சுஷ்மா. ஆம், பாத்ரூம்ல பாத்தீங்களா? இப்பதான் பாத்துட்டு வரேன், அங்கேயே இல்ல. ஐயோ. சரி வா பார்க்கலாம். புகழ், புகழ். கதவு லாக்ல தானே இருக்கு. என்னங்க புகழ எங்கேயுமே காணோம். மெயின் டோர் பூட்டி தானே இருக்கு, எப்படி போனா? தெரியலையே, மேல தானே இருந்தா, எப்படி போயிருப்பான்? ஒரு நிமிஷம் இரு. கிச்சன் டோர் ஓபன்ல இருக்கு. இது வழியா தான் வெளியில போயிருப்பான். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் வரேங்க. இல்ல நீ ஷாதிகாவை பாத்துக்கோ, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க. புகழ் இங்க வந்தானா? தெரியல சார், பாத்ரூம் போயிருந்தேன், கதவு திறந்திருந்தது, இப்பதான் வந்து சாத்திட்டு உட்காந்தேன். கதவு திறந்திருந்ததா?
சார் ஆ? இந்த பக்கம் சின்ன பையன் யாராவது பாத்தீங்களா? தெரியல சார், நான் கவனிக்கல. ஆ. புகழ். டேய், ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? நீ காணோன்னு நாங்க எப்படி பதறிட்டோம் தெரியுமா? பாவம்டா உங்க அம்மா டென்ஷனா இருப்பா. வா வீட்டுக்கு போலாம். நான் வரல, என்ன விடுங்க. டேய், அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. வா போலாம். நான் வரல, என்ன விடுங்க. புகழ் வாடா. நான் வர டேய் மாட்டேன், என்ன விடுங்க. சொன்னா கேளுடா. வா வீட்டுக்கு போலாம். வா புகழ் வா. அடம் பிடிக்காத. வா வீட்டுக்கு போலாம். நான் வரல. டேய் வாடா. வான்னு சொல்றேன்ல. டேய் புகழ் சொல்றது கேளுடா. வாடா. வா நான் வர மாட்டேன், என்ன விடுங்க. உள்ள போடா. வரல. என்ன விடுங்க, நான் போறேன். என்னை இறக்கி விடுங்க. நான் வர மாட்டேன். दीर्घ सुमंगले भव दीर्घायुष्मान भव स्वाध्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् சக்தி, இந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. உன் மனசுல இருக்கிறத சொல்லி நல்லா வேண்டிக்கோ. ம். வாங்கம்மா கொடுங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? பேர் புகழ். புகழ் அனுஷ நாமதேயஸ்ய நட்சத்திரம். அனுஷ நட்சத்திராணாம் விருச்சிக ராசி. விருச்சிகராசியாம் சிவகோத்திரம். ஜாதஸ்ய சிவகோத்ராணாம் சககுடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியைஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். கடவுளே, ஒரு பெண் தன்னை முழுமையா உணர்றது தாய்மையில தான். அப்படிப்பட்ட தாய்மையை எனக்கு கொடுத்து என்னை முழுமையாக்கின. ஆனா இப்ப என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சு என்னை வெறுமையாக்கிட்டியே. இது நியாயமா? எனக்கு எல்லா உறவையும் கொடுத்து என் உயிரோட உறவை பிரிச்சிட்டியே. எனக்கு என் புகழ் வேணும். அவன் இல்லாம என்னால இருக்க முடியாது. அவன் தான் என் உலகம். அவனுக்காக தான் நான் இத்தனை நாளா உயிரோட இருந்தேன். இப்ப அவன் எங்கேயோ இருக்கான், நான் எங்கேயோ இருக்கேன். உடலை விட்டு உயிர் போனது போல இருக்கு. எனக்கு என் பையன் திரும்ப வேணும். நாளைக்கு கோர்ட்ல தீர்ப்பு எனக்கு சாதகமா வரணும். நீதான் அதுக்கு அருள் புரியணும். கடவுளே, சக்தி பாவம். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டா. இனியும் அவளை கஷ்டப்படுத்தாம புகழ அவகிட்டயே கொண்டு வந்து சேர்த்துற. கடவுளே, சக்தி கஷ்டப்படணும்னு நான் எத்தனையோ தடவை நினைச்சிருக்கேன். ஆனா இப்ப அவ கஷ்டப்படுறத பார்க்க எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. புகழ் இல்லாம என்னாலேயே இருக்க முடியல. பாவம் அவ. பெத்தவளால எப்படி இருக்க முடியும்? எப்படியாவது அவ புள்ளைய அவகிட்டயே கொண்டு வந்து சேர்த்துடுமா? கடவுளே, நான் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றேன்னா அதுக்கு காரணம் சக்தி தான். ஆனா இன்னைக்கு அவ கஷ்டப்படுறா. அவளுக்கு நிம்மதியை கொடு. புகழ அவகிட்டயே சேர்த்து வச்சிரு கடவுளே. புகழ்